அம்மா இது என்ன செடிமா? அந்த இதுதான்ப்பா ஜூஸ்லாம் ஓ, இந்த பீட்ரூட் செடி இருக்கு. பீட்ரூட் செடி ம் ம் இலைய நம்ம ஃபுல் அயரன் இருக்குது. நம்ம என்ன இந்த டெய்லி நம்ம குழம்புல தாளிக்கும் போது போடுறோம். ஆனால் இருந்தாலும் இதை சட்னி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா துவையல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது, நல்லா முடி கொட்டாது. அதனால நம்ம என்ன செய்யணும், சலுப்பை பார்க்காம இந்த கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து லேசாக கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டு, அப்புறம் அந்த இது நல்ல இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் வச்சு லேசாக வதக்கிட்டு அப்படியே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிட்டு இந்த துவையலையும் அதில் போட்டு லேசாக எலுமிச்சம்பழம் போட்டுட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கரண்டி சாப்பிட்டா நல்லது. நம்ம கொஞ்சம் வேலை தான், ஆனால் இருந்தாலும் அதை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம ஹெல்த்தை பார்க்கணும், உடம்புக்கு நல்லது. ஆமாம், நம்ம வீட்டிலே இருக்குது, ஆனால் அதை நம்ம செஞ்சு சாப்பிட்றதில்ல. சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள். கள்ளக்கவடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை, கள்ளக்கவடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை, வெள்ளம் போல அவர் கருணை ஒளிந்திட தேனூரும் வாழ்வாழ்வு தந்திடுவார், தேனூரும் வாழ்வு தந்திடுவார். இடைவிடா சகாயமாக இணையில்லா தேவமாடா, அவனை தீர்ப்பார் பதமல சே